ஜீவ ஊற்றாயிருக்கிறார். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். இலையுதிராத மரம் போல் இருக்கும். கிறிஸ்துவுக்காக தாகத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய உண்மையுள்ள பிள்ளைகளாய் இருக்க முடியும். கிறிஸ்துவினுடைய உண்மையுள்ள சாட்சிகளாய் நம்மால் இருக்க முடியும். கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற தாகம் நமக்குள் இருக்கிறதா, அல்லது இந்த உலகில் பிழைத்து விடலாம் என்ற அந்த தாகம் இருக்கிறதா? உலக தாகத்திற்காக கடவுளை தேடுகிறோமா என்று இந்த நாளில் சிந்திப்போம். இதை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9 மற்றும் 12ஆம் வசனங்களை தியானிப்போம். சம்பவிப்பது என்னவென்றால், அந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். கர்த்தருக்காக தாகத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஆவிக்குரிய ஆறுகளை கொண்டு நம்மை நிரப்புகிறார். இலையுதிரா மரங்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கே எல்லாரும் என்ன நினைச்சுறாங்க, இந்த தாகம் அப்படின்றது நமக்கானது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நமக்கானது கிறிஸ்து மாத்திரமே. அவர் மேலே தான் நமக்கு தாகம் இருக்கணும். மற்றவர்கள் நம் மூலமாய் தேவனை அறிந்து கொள்ள நம்மை அவர் நிரப்புகிறார். மை கப் ஓவர்ஃப்ளோஸ். எப்போ அப்படின்னா, நான் கிறிஸ்துவுக்காய் தாகத்தோடு இருந்து கிறிஸ்து எனக்குள் நிரப்பப்படும் பொழுது அவர் முற்றிலுமாய் என்னை நிரப்பி வெளியே வழியும் பொழுது அதை புறஜாதி மக்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காக நாம் இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மால் எல்லோரும் பிழைப்பார்கள். நம் தேவனால் எல்லோரும் பிழைப்பார்கள். நம் தேவன் பரிசுத்த ஆவியானவராய் இந்த கடைசி காலங்களில் நமக்குள் இருக்கிறார். அவருக்கு மாம்சம் தேவைப்படுகிறது. அந்த மாம்சம் நாம இருப்போமானால் வார்த்தை நமக்குள் மாம்சமாய் மாறுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பயன்படுத்துவார். நாம் அவருக்காய் தாகத்தோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புவார். நம் மூலமாய் இந்த சந்ததிகள், இந்த பூமியில் உள்ள குடிகள் யாவும் தேவனை அறிந்து கொள்வார்கள். அதற்கான பாத்திரத்தையே தேவன் தேடுகிறார். நான் யாரை அனுப்புவேன் என்று நம்மிடம் கேட்கிறார், வருந்துகிறார், துடிக்கிறார். அநேக மக்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அன்பை தெரியாமல், மீட்பை தெரியாமல், பாவத்திலே உழண்டு உழண்டு, மன அழுத்தத்திலே உழண்டு உழண்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் விழித்துக் கொள்வோம். முதலாவது, தேவனிடத்தில் தாகத்தோடு அவரை தேடும் பொழுது அவர் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். மேலும் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்,